the bell icon on YouTube and don't miss another update. இருக்கிற பிரச்சனையெல்லாம் பத்தாது அப்படின்னு 2010ல ரஷ்ய அதிபரை உளவு பார்த்த கதை பூரா, அதாவது அமெரிக்கா உளவு பார்த்த கதை பூரா இப்ப தெருவுக்கு வந்துருச்சு. இது எப்பேற்பட்ட சிக்கலை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது தெரில. காரணம் இது ரஷ்யாவுக்கு தெரிஞ்சிருக்கலாம், இல்ல இதுக்கு கவுண்டர் பொசிஷன் அவங்க எடுத்திருக்கலாம். ஆனா இதுல இறுதியில என்ன இப்ப நடக்குது அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம். காரணம் 2010ல நடந்ததுதான். ரஷ்ய அதிபரை நெருங்கணும் அப்படிங்கறக்காக ரஷ்ய அதிபரோட நெருங்கிய வட்டாரம், அதாவது பாதுகாப்புல இருக்கக்கூடிய ஆட்கள், ரவுண்ட் த கிளாக் இருக்கக்கூடிய ஆட்கள், டிரைவர், இந்த மாதிரி உள்வட்டத்துல ரஷ்ய அதிபர் புட்டினை சுத்தி இருக்கக்கூடிய ஆட்களை ட்ராக் பண்ணியிருக்கார்கள். அந்த ட்ராக்கிங் அப்படிங்கிறது அமெரிக்கால உள்ள ஹைடெக் நிறுவனங்கள், அதுல பல நிறுவனங்கள் பேரை மாத்தி ரஷ்யாவுக்குள்ள போய் பல சர்வீஸ்கள் கொடுத்துருக்காங்க. அதுல சில சர்வீஸ்கள் மூலியமா இந்த நபர்களை ட்ராக் பண்ணியிருக்கார்கள். உதாரணமா ஆடு போடுறது ஹைலி பெய்டு சர்வீஸா இருக்கும். அந்த சர்வீஸை எப்படி இந்த ஆட்கள் எடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா அவர்களோட லொகேஷனை உருவிடுறது. இதுக்காகவே பல விஷயங்கள், உதாரணத்துக்கு வெதர் ஆப், டேட்டிங் ஆப் அப்படின்னு சொல்லிக்கிட்டே போலாம். இந்த மாதிரி பல விஷயங்களை எப்படியாச்சும் அந்த பயப்பிள்ளைகள்கிட்ட கொண்டு போயிடணும். கொண்டு போறது மூலியமா அவர்களோட லொகேஷனை ட்ராக் பண்றார்கள். கூட யார் இருப்பா இவங்க கூட, அதாவது இவங்க யார் கூட இருப்பாங்கன்னா ரஷ்ய அதிபர் புட்டின் கூட இருப்பார்கள் அப்படின்னு ஒரு லிஸ்ட் போடுறாங்க. அந்த லிஸ்ட்ல உள்ள நபர்களை இப்படி ட்ராக் பண்றது மூலியமா இவர் எங்கெல்லாம் போறாரு அப்படிங்கிறதும், அந்த போற இடம், நேரம், காலம் அதை பொறுத்து இவரோட திட்டங்கள் எப்படி இருக்கும், கவுண்டர் பொசிஷன் எப்படி எடுக்கலாம் அப்படின்னு ட்ராக் பண்ணியிருக்காங்க. இந்த விவகாரம் தான் இப்ப வெளியில வந்திருக்கு. ஆனா அப்படி ட்ராக் பண்ணாலும் அவர்கள் பூரா நெருங்கிய உள்வட்டத்துல இருக்காங்களா, ரவுண்ட் த கிளாக் புட்டினை சுத்தி இருக்கார்களாங்கிறது கடைசி வரை கன்ஃபார்ம் ஆகல. கன்ஃபார்ம் ஆனது ஒன்னே ஒண்ணு மட்டும், புட்டினோட டிரைவரை நம்ம ட்ராக் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு ரொம்ப சாலிடா நம்பி இருக்கார்கள் அந்த காலகட்டத்துல. இது மட்டும் கிடையாது, இதே மாதிரி முக்கியமான ஹை வேல்யூ டார்கெட்டை சிரியாவோட உள்நாட்டு யுத்தத்தை அப்பையும் ட்ராக் பண்ணியிருக்கார்கள். அதுல ரஷ்யர்கள், சிரியர்கள் அப்படின்னு பல்வேறு ஆட்கள் அடங்கும். அப்படி எல்லாரையுமே சிரிய யுத்தத்துல ட்ராக் பண்ணியிருக்கார்கள். இந்த ரெண்டுமே இந்த மாதிரி மொபைல் ட்ராக்கிங் மூலியமாவே பெரிய அளவுல உளவு பார்த்து கைக்குள்ள எடுத்திருக்காங்க. இப்ப யுத்த களத்திலேயே, உக்ரைன் யுத்த களத்திலே ஹை வேல்யூ டார்கெட், அதாவது யுத்தம் நடக்குது, ராணுவ உயர் அதிகாரிகளை ரொம்ப சுலபமாவே ட்ராக் பண்ணி அந்த டேட்டாக்களை உக்ரைன் கிட்ட கொடுத்தார்கள். அதுக்கு ஒரு செக் வச்சதுக்கு அப்புறம் தான் ரஷ்யாவோட இழப்புகள் அப்படிங்கிறதே குறைய ஆரம்பிச்சிச்சு. அப்ப ஏதோ ஒரு காலகட்டத்துல வெவ்வேறு டெக்னாலஜி மூலமா ரஷ்யாவை அமெரிக்காவும், அமெரிக்காவை ரஷ்யாவும் வேவு பார்க்கறது ரொம்ப காலமா தொடர் நிகழ்வு தான். சரி, இந்த 2010 இப்ப ஏன் வெளில விட்டாங்க? சத்தியமா யாருக்கும் தெரியாது. ஆனா இந்த 2010ல இவர்கள் செஞ்ச அத்தனை கூத்துமே இப்ப உலகத்துல உள்ள எல்லா நாடுகள் கிட்டையும் ரொம்ப சகஜமா புழங்கக்கூடிய டெக்னாலஜியா மாறிடுச்சு. ஒரு காலத்துல அமெரிக்கா ரஷ்யாவை குறிவச்சு உளவு பார்க்கக்கூடிய வேலையை செஞ்ச அதே டெக்னாலஜி அடுத்து யார் கைக்கு போகுது அப்படின்னா இஸ்ரேல் கைக்கு போகுது. இஸ்ரேல் கைக்கு போனதுக்கு அப்புறம் அது மிகப்பெரிய வர்த்தகமாவே மாறுது. இஸ்ரேல் அவர்கள் ட்ராக் பண்ணது போக நட்பு நாடுகளுக்கு கொடுக்கறது. நட்பு நாடுகள் இஸ்ரேல், அமெரிக்கா, ரஷ்யா கிட்ட எல்லாம் இருக்கு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா எங்கிட்டாச்சும் ஓட்டையை போட்டு சீனா, வடகொரியா, ஈரான் போன்ற நாடுகளும் அதே சிஸ்டத்தை, சாப்ட்வேரை உருவிடுவார்கள். இப்படி போட்டிக்கு போட்டு இப்ப இது ஊர் பூரா இருக்கு. எல்லார் மொபைல்லையும் வாட்ஸ்அப் இருக்கிற மாதிரி எல்லா நாட்டு அரசாங்கம் கிட்டையும் இந்த சிஸ்டம் இருக்கு. அதனால தான் 2010ல இதை நாங்க யூஸ் பண்ணோம் அப்படின்னு இப்ப வெளில கொண்டு வந்திருக்கலாம். இல்ல அவர்களை அறியாம தெரியாமையே கசிஞ்சிருக்கலாம். ஆக மொத்தம் அமெரிக்கா ரஷ்யாவோட சண்டை ஓயவே ஓயாது. ஏதாச்சும் ஒரு காரணம் வெளியில வந்துகிட்டே இருக்கும். அப்படி வரும்போதெல்லாம் ஒரு சண்டைக்கு தயாராகிறார்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்ப உஷாரா இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாம் தப்பிச்சு போயிடும். ஏமாந்த நாடுகளோ இல்ல விலை போற தலைவர்கள் இருந்தா உக்ரைனோட கதி கன்ஃபார்மா இன்னொரு நாட்டுக்கு மிக விரைவில் வருங்கிறது யதார்த்தமான உண்மை.